அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ மகாபாரதத்தின் ஒரு சிறிய கதையை கேட்போமா? தீ என்பது எவ்வளவு வேகமானது, எவ்வளவு பவரானது. தீ, நெருப்பு சற்று பயம் தருவது, பல நன்மைகளையும் நிம்மதியையும் தருவது. காட்டுத்தீ காட்டையே அழித்தால், தீபம் என்ற சிறு தீபத்தின் ஒளி இறை பக்தியையும் நல்ல வைப்ரேஷனையும் நல்ல மன அமைதியையும் ஒளியையும் தந்து தான் இருக்கும் இடத்தை ஒளியால் வெளிச்சத்தால் அழகுபடுத்துகிறது. ஐம்பூதங்களின் ஒன்று தீ, நெருப்பு. நாம் அதை கடவுளாகவும் குப்பைகளை அழித்து சுத்தமாக்கும் ஒரு நன்மை செய்யும் காரியத்திற்கு நல்ல முறையில் பயன்படுத்தி இடத்தை சுத்தம் செய்கிறோம். பழையன கழிந்து புதியன உருவாக அந்த தீயை நாம் பயன்படுத்தி கட்டுக்குள் வைத்து வணங்கி வழிபடுகிறோம். ஒரு பழமொழி உண்டு, ஒரு பொறி பறந்தால் ஊரெல்லாம் பொறி என்பது ஒரு வாசகம். அதன் வீரியத்தை நாம் நன்கு உணர்ந்து அறிய நமக்கு புரிய வைக்கிறது. ஒரு பொறி பிறந்தால் ஊரே பற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படிப்பட்ட தீ ஒரு முறை வீரியம் குறைந்து செயலற்று இருந்தது என்பதை அறிவோமா? அதை நமக்கு எடுத்துச் சொல்வது மகாபாரதத்தின் கதையில் நடந்த ஒரு நிகழ்வை இங்கு காண்போம். ஸ்வேதகி என்ற மன்னன் மக்களின் நலனுக்காகவும் நாடு இயற்கை என அனைத்திற்கும் நன்மை கிடைக்கச் செய்ய 12 ஆண்டுகள் யாகம் வளர்த்து பூஜித்தான். அதனால் எல்லா நற்பயன்களும் கிடைத்தது. நமது வாழ்வில் நாம் ஒன்று நினைத்து ஒரு செயலை செய்தால் அதன் எதிர்மறை நிகழ்வுகளும் நமக்கு நம் வாழ்வில் நடப்பதை நாம் அனுபவத்தின் பூர்வமாக கண்டு வருகிறோம் அல்லவா? அதே போல ஸ்வேதகி மன்னன் நன்மை என எண்ணி 12 ஆண்டுகள் வளர்த்த யாக பூஜையின் அக்கினி நலமுடன் நடக்க யாகத்திற்கு குடம் குடமாக நெய் ஊற்றி வளர்த்து பூஜித்த நிலையில் யாகத்தீ நிறைய நெய்யை குடித்து தீயே அசதி அடைந்து ஒருவித சோர்வு அடைந்து மயக்க நிலைக்கு சென்றதை கேட்க நமக்கு வியப்பாக உள்ளது அல்லவா? ஆம், தீ அதிக நெய்யை உட்கொண்டதால் அது சோர்ந்து போய் செயல்பட இயலாத நிலையில் பிரம்மாவை அடைந்து, பிரம்மதேவரே, நான் ஸ்வேதகி மன்னரின் யாகத்தால் நிறைய நெய்யை குடித்து சோர்ந்து விட்டேன். என்னால் செயல்பட இயலவில்லை. இதற்கு என்ன வழி இருக்கிறது? நான் பழையபடி வீரியம் கொள்ள என்ன செய்வது என்று வினவ, பிரம்மா, அக்னி யாகம் 12 வருடங்கள் நடந்ததில் நன்மையே. ஆனால் அதிகப்படியான நெய்யை உண்ட நீ சோர்வடைந்து ஒளி இழந்து வீரியம் குறைந்து மங்கிவிட்டாய். இதற்கு ஒரு வழி இருக்கிறது. நீ முன்பு ஒரு முறை பகைவர்களின் வசிப்பிடமான காண்டவ வனம் செல். முன்பு ஒரு முறை அங்கு அவ்வனத்தை சுத்தம் செய்தாய். ஆனால் அவ்விடம் மீண்டும் குப்பை கூலங்கள் நிறைந்த இடமாக மாறி இப்போது அவ்வனம் அசுத்தமாக இருக்கிறது. அதை உன் கொழுந்துகளை எரியச் செய். மீண்டும் நீ பலம் பெறுவாய் என்கிறார் பிரம்மா. என்ன ஒரு நிலை! தீயின் ஜுவாலையே மக்கிப்போகச் செய்யும் ஒரு நிலை வருகிறது என்றால் நமது விதிப்பயனை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வங்கள் சாபத்தினால் பல துன்பங்கள் அடைந்ததை நாம் புராணங்களின் வாயிலாக அறிகிறோம். ஆனால் தீயின் தன்மையே ஒரு நன்மை செய்த காரணத்தினால் ஸ்வேதகியின் செயலால் ஒளி குன்றி போகிறது என்றால் இது ஒரு வியப்பின் எல்லை அல்லவா? எல்லை மீறிய செயல் என்றுதான் கூற வேண்டும். அக்னி பகவான் காண்டவனம் சென்று தீ கொழுந்துவிட்டு எரிகிறது. ஆனால் அங்கிருந்த நச்சு பாம்புகள் தமது வாயில் இருந்து நீரை உமிழ்ந்து தீயின் வேகத்தை குறைக்கிறது. அது மட்டுமல்லாமல் மேகங்கள் ஒன்று கூடி சேர்ந்து இருண்டு மலைத்துளிகள் பொழிகின்றன. அக்கினி எவ்வளவோ வீரியமாக செயல்பட்டாலும் தீ வீரியம் குறைகிறது. இது ஒரு முறை முயன்றும் தீயால் அந்த வனத்தை அழிக்க இயலவில்லை. ஒரு முறை அல்ல, 7 முறை முயன்றும் சோர்ந்து போய் மீண்டும் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டு வணங்கி நிற்க அக்கினி பிரம்மதேவரிடம் வருந்துகிறது. உடனே பிரம்மதேவர், அக்னியே, நீ
சிறிது காலம் பொறு, உனக்கு நரநாரணர்கள் உதவுவார்கள் என்று பிரம்மா கூற அக்னி தேவன் சில காலம் அமைதியாக இருக்கிறார். சில காலம் சென்றது. நரநாராயணர்கள் பூமிக்கு வந்துவிட்டார்கள் என்று அறிந்து அவர்களை காணச் செல்கிறார் அக்னி. என்ன ஒரு விசித்திரம்! அக்னிக்கு தனது வேகத்தை மக்கள் மற்றும் அண்ட சராசரங்கள் அறிந்தும் தானே மக்கிச் சென்ற காலத்தை நினைத்து என்னவென்று சொல்வது என வருந்துகிறது. இதன் மூலம் இவ்விளைவுகள் மூலம் நாம் அறிவது வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களுக்கு கால நேரங்கள் எவ்வளவு முக்கியம், எப்படி செயலாற்றுகின்றன என்று இதை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். அக்னி ஆக்ரோஷம் கொண்டால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்றும், ஐம்பூதங்கள் வேகம் எடுத்தால் மனிதனால் எதுவும் செய்ய முடியாது என்று நாம் கூறினாலும், அந்த ஐம்பூதத்தின் ஒன்றான அக்னிக்கே இப்படி ஒரு காலமும் நேரமும் சோதனை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டால் நமது வாழ்வை நாம் எப்படி கவனமாக நடத்தி செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள நமக்கு வெகு நேரமாகாது. பிரம்மதேவன் நவ நாரணர்கள் உலகிற்கு நம்மை காத்து நன்மை செய்ய வருகிறார்கள். அவர்கள் யாரென்றால் அவர்கள்தான் வர்ணனையே கட்டுப்படுத்த முடியும். நீ அவர்களை சென்று பார் என கூற கிருஷ்ணரும், அதாவது நமது கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் சேர்ந்து அந்த நவ நாராயணர்களாக உருவெடுத்து வருகிறார்கள் என்பதை அறிந்து காண்டவ வனம் சென்று கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் அக்னி தேவர் சந்திக்கிறார். கிருஷ்ணன் அர்ஜுனன் மூலம் சில காரியங்களை நடத்தி கொடுத்தால் அக்னிக்கு காண்டவ வனத்தை அழிக்க உதவுவதாக கூற அக்னி சம்மதிக்கிறார். இதன் கருத்தை கவனித்தால் கிருஷ்ணனால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. ஆனால் அவரது காரியம் நடக்க உடன் சிலர் செயலாற்றினால்தான் அவரது காரியம் நடக்கும். இதன் மூலம் அறிவது நமது விவேகானந்தர் சொல்வது போல் இன்னாரை இந்த செயலுக்கு உகந்தவர் என்பதை உணர்ந்து அறிந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைத்து காரியமாற்றுவதே சிறந்த செயல் என்று கூறியது போல் அவர்கள் இது போன்ற அனுபவமும் கல்வி அறிவுமே அவர்கள் பெற்ற வாழ்வின் வளத்தை உணர்த்துகிறது, நம் முன்னோர் உணர்ந்து செயல்பட உதவுகிறது என்பதை அறிய முடிகிறது அல்லவா? உடனே பரந்தாமன் கிருஷ்ணனின் அறிவுரைப்படி அர்ஜுனன் தனது கோரிக்கைகளை தனது வேலைக்கான அம்பு, வில், பல அஸ்திரங்களை அக்னி பகவான் சென்று வர்ணனிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்று அக்னியிடம் கூற அக்னி வர்ணனிடம் பல நற்செயல்களை செய்ய வில், அம்பு, ரதம், குதிரைகள் என பலவற்றை தனக்கு தரும்படியும் அவை கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சென்றடைய வேண்டும் என்றும் கூற இவ்விடத்தில் சுருக்கமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விவரங்கள். அதை விளக்கமாக பின்னர் பார்க்கலாம். அவற்றை பெற்று தன் அக்னிக்கு கிருஷ்ணன் உதவியதாகவும் காண்டவ வனம் அழிக்கப்பட்டு அக்னி தனது வீரியத்தை பெற்றதாகவும் அறிகிறோம். யார் யார் எப்படி எங்கு செயல்பட வேண்டும், யாருக்கு என்ன பொறுப்பு, யாரால் எதை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்வில் வரும் துன்பங்களும் நமக்கு இலகுவாக விலகி வாழ்வில் நாம் முன்னேற்றமும் நற்பயனும் அடைய முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. வாழ்வின் முன்பின் முழுவதும் வீரியம் அடைய முடியாதவரும் முழுதும் அடையவும் உடையவரும் இல்லை. யார் ஒருவராலும் தனித்து எதையும் சாதிக்க முடியாது என்பதை அறிந்து செயல்பட்டால், பொறுமையும் பொறுப்பும் இணைந்து செயல்பட்டால், தான் என்ற அதீத தன்னலமின்றி செயல்பட்டால் வாழ்வு சிறக்கும். இது போன்ற 1000 எடுத்துக்காட்டுகள் கொண்ட நமது இதிகாசங்களை அறிந்து செயல்பட்டு நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.